கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் பிடித்து பெண் உட்பட 7 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் கள்ளச்சாராயம் விற்ற நபர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டதாகவும் அதனை கூலி தொழிலாளர்கள் சிலர் வாங்கி குடித்ததாக கூறப்படுகின்றது. பின்னர் அவர்களுக்கு வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் பிரவீன், சுரேஷ், சேகர், ஜெகதீசன், ஒரு பெண் உட்பட 7 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மற்ற இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த வழக்கில் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட கண்ணுக்குட்டி, அவரது மனைவி மற்றும் அவரது தம்பி ஆகியோர் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஒரு தகுதியான நபரோ இல்லை ஒரு லேபில் டெஸ்ட் ஆகிட்டு உறுதியானால் தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியுங்க. ஸோ அதனால தவறான செய்தி பரப்பக்கூடாது அப்படின்னு நிலைமையில் நம்ம இந்த செய்தி கொடுக்குறோம். ஒருவேளை அந்த மாதிரி இருந்தாலுமே கூட நாங்கள் தமிழக அரசாங்கம் கண்டிப்பாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எதிர்ப்படும். அது ரொம்ப கடுமையாகவே இருக்கும்னு சொல்லி தெரிவிக்கிறோம். இந்த ரிப்போர்ட்ஸ் வீல் என்கொயரி இன்டுவிட்டுங்க. இது உண்மைத்தன்மை என்னன்னு பார்த்துட்டு நாங்கள் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இன்று கள்ளக்குறிச்சி செல்கிறார். பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் உடனுக்குடன் கிடைப்பதை உறுதி செய்திட வேண்டும் என்று அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார்.